தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற முழக்கத்தோடு நடைபெறுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்றிருக்கிற தலைவர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் சொன்னது போல இந்த மதுரை எம்பதியை மோடி அரசு வஞ்சிப்பது இன்றைக்கு அல்ல, அன்றைக்கு கீழடி அகழ்வாய்வை தொடராமல் கைவிட்டார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை, நம்மோடு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிற நிலையில் இன்னமும் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நெய்பர் திட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மெட்ரோ ரயில் திட்டம் கோவை மதுரையில இல்லை. காரணம் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் கோவைக்கு வந்த மோடி நான் தமிழில் பழகாமல் போய்விட்டேனே என்று வருத்தப்பட்டிருக்கிறார். நல்லவேளை இவர் வாயில் சிக்கி தமிழ் படாத பாடுபடுவது தப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்கள் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். எங்களுடைய மதுரையை ஏன் சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மறுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு போதிய போக்குவரத்து இல்லை, எனவே ஆசியான் நாடுகளுக்கு இங்கிருந்து விமானங்களை இயக்க முடியாது, மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் அல்ல, மதுரையை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மறுக்கிற இந்த ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையில 2வது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் போராடித்தான் அதை பெற்றார்கள். நிச்சயமாக மதுரையிலும் கோவையிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை நாம் கொண்டு வந்தே தீருவோம். கடைசியாக ஒன்று, வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கார், எடப்பாடி முதலமைச்சரானா மெட்ரோ ரயில் ஓடும் அப்படின்னு. அப்பனா நீங்க மதுரையில் மக்கள் தொகைக்காக குறைக்கல, எடப்பாடியால ஒரு ஷேர் ஆட்டோ கூட ஓட்ட முடியாது. நிச்சயமாக தமிழ்நாட்டிலே மதுரையிலும் கோவையிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை இந்த கூட்டணி போராடி வாதாடி கொண்டு வந்தே தீருவோம். ஒற்றுமையோடு இந்த குரலை ஓங்கி முழங்குவோம் என்று சொல்லி காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த நம்முடைய முதல்வர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி, மதுரை எப்பொழுதும் போராடும் நகரம், போராடுவோம் வெல்வோம் என்று சொல்லி பேசுவதற்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.